ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا أفضتم من عرفات فاذكروا الله عند المشعر الحرام واذكروه كما هداكم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم اللهم اجعلني ذكارا لك شكارا لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டோம், கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் புனிதமான அவனுடைய அருள் நிறைந்த பூமியை நோக்கி நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மகத்துவம் நிறைந்த ரவுலா மதீனா ஷரீஃபை நோக்கி நாம் பயணமாகிறோம். இரக்கமுள்ள ரப்பு இந்த பயணத்தை லேசாக்கி கபூல் செய்வானாக. நாம் விட்டு செல்கிற நம்முடைய குடும்பத்தை, நமது தொழில்துறைகளை, பொருளாதாரங்களை, நம்மை எதிர்பார்த்து இருக்கிற நம்மை சார்ந்தவர்களை அவன் அமானிதத்தில் ஏற்றுக்கொள்வானாக. அவன் பாதுகாப்பில் நாம் ஒப்படைத்து செல்கிறோம்.
அவன் அமானிதத்திலும் பாதுகாப்பிலும் பொறுப்பு சாட்டியவர்களை அவன் கைவிடுவதில்லை என்ற சுப செய்தியோடு நமது பயணத்தை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. சங்கை மிக்கவர்களே, எனக்கு முன்னர் இங்கே அழகாக நம்முடைய சங்கை மிக்க முன்னவர்கள் மரியாதைக்குரிய புரொஃபஸர் உட்பட எங்களுடைய மிகச்சிறந்த ஹஜ்ஜி வழிகாட்டி சங்கை மிக்க உமர் ஃபாரூக் ஹசரத் தாமத் பரக்காத்துகும் ரொம்பவே அழகாக உம்ரா சார்ந்த விளக்கத்தை ஒவ்வொன்றிலும் நாம் பேண வேண்டிய அம்சங்களை குறித்தெல்லாம் தொடர்ந்து இங்கே விளக்கியிருக்கிறார்கள். அங்கேயும் வந்து விளக்கம் தருவார்கள். எங்களுடைய டால்ஃபினுடைய உரிமையாளர் மரியாதைக்குரிய பதருதீன் ஹாஜி உட்பட அவர்களோடு துணை நிற்கிற எங்களுடைய திண்டுக்கல் பாவா உட்பட எல்லோருக்கும் நான் வாழ்த்தும் துஆவும் செய்து, அன்பர்களே, அல்லாஹ் கொடுக்கிற விலை மதிக்க முடியாத ஒரு பாக்கியம். கேட்டவர்கள், எதிர்பார்த்தவர்கள், வாழ்வின் எல்லா வளமும் பெற்ற பல உயர்ந்தவர்களுக்கு இந்த நசீபு கிடைக்காமலேயே மரணித்து விட்டிருக்கிறார்கள். மிகப்பெரியவர்கள். நாம் என்ன, பொருளாதாரத்தில் பலம் வாய்ந்தவர்கள், அதிகார பலம் பெற்றவர்கள், நாட்டினுடைய ஆளுமையில் இருந்த பல பேர்களுக்கெல்லாம் இந்த நசீபு கிடைக்கல. நான் 1000 முறை நினைத்து பார்ப்பதுண்டு, என்ன தவம் நாம் செய்தோமோ, நம் பெற்றோர்கள் செய்தார்களோ, அல்லாஹ் நமக்கு இந்த நசீபை தந்திருக்கிறான். சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ். இது மிகப்பெரிய அவனுடைய கிஃப்ட். என்னுடைய நிகழ்ச்சியை நிறைய கேட்டிருப்பீங்க. இந்திய திருநாட்டை 800 ஆண்டுகள் ஆட்சி செய்த முகலாய சக்கரவர்த்திகள் எத்தனை பெரியவர்கள், பெரிய அதிகாரம் இருந்தது. இந்தியாவிலிருந்து அவர்கள் ஹஜ்ஜிக்கு போகிற போது சவுதி அரசாங்கம் அவர்களை சிகப்பு கம்பளி போட்டு வரவேற்க காத்திருந்தது. மன்னர்களால் கௌரவிக்கப்படும் இடத்தில் இருக்கிறார்கள், இராணுவ மரியாதையோடு. அத்தனை பெரிய பாக்கியம். இந்த நாட்டை ஆட்சி செய்தவர்களிலே இரையச்சம் உள்ளவர்கள் இருந்தார்கள். கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்த்த பேரரசர்கள் முகலாயர்களிலே இருக்கிறார்கள். ஆனால் ஒருவர் கூட ஹஜ்ஜிக்கு போகிற நசீப் கிடைக்கல. ஒருவருக்கு கூட கிடைக்கல. வரலாறை திறந்து பாருங்கள். அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். நாம் வாழ்ந்த காலத்தில் பெண்ணும் பெரிய பணக்காரர்களாக வாழ்ந்த பல பேர் அந்த சிந்தனையே இல்லாமல் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். இங்கே ஒன்றை மட்டும் அழுத்தமாக பதிவு செய்கிறேன். நம்முடைய பணமோ திட்டமோ நமக்கு இருக்கிற பேக்ரவுண்டோ இந்த நசீபை கொடுக்கவில்லை. அவன் உங்கள் மீது ஒரு கருணை பார்வை பார்த்ததால் கிடைத்திருக்கிறார். அவன் மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் என்று துஆ செய்கிறோம். நமது அடுத்த தலைமுறைகளுக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்க அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. எனவே இங்கே நமது திறமைகளை எல்லாம் பேசக்கூடாது. என்னுடைய ஆற்றல், என் வலிமை, இதை பேசக்கூடாது. நம்ம பக்கத்தில் இருக்கிறவர் ஒன்றுமே தகுதி இல்லாத ஒரு ஏழை வந்து உட்கார்ந்திருப்பார். நான் பல பேர்களிடத்தில் வேலை வாங்கி ஒரு முதலாளியாக கூட இருப்பேன். என் பக்கத்தில் இருப்பவரை நான் அரவணைக்க வேண்டும், அவர் என்னை அரவணைக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஹஜ்ஜுல் மபரூர் என்றால் என்னான்னு கேட்டாங்க. ஹஜ்ஜுல் மபரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி நம்ம அர்த்தம் கொடுக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சொல்கிற போது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்கு தான் கூலி இந்த துன்யாவில் இல்லைன்னாங்க. ஒப்புக்கொள்ளப்படுகிற ஹஜ்ஜிக்கு கூலி இந்த துன்யாவில் உண்டானா இல்லை. அல்லாஹ் எதை கொடுக்க முடியும்னு கேட்டாங்க. உங்கள் ஹஜ்ஜி ஒப்புக்கொண்டுட்டோங்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா? விலை உண்டா மண்ணிலே? இல்லை. உங்கள் ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டதா அதற்கு கூலி ஒன்று மட்டும்தான். ஹஜ்ஜுல் மபரூர் லைஸலகுல் ஜஸாஉ இல்லல் ஜன்னா. அதற்கு நேரடி சொர்க்கம். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நம்ம ஹஜ்ஜை மபரூராக்கி வைப்பானாக. இப்போ விஷயம் அது அல்ல. மபரூர்னா என்னன்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. ஒமா ஹஜ்ஜுல் பிர் யா ரசூலல்லாஹ், ஹஜ்ஜ மபரூர்னா என்ன? மபரூருக்கு நம்ம கொடுத்த அர்த்தம் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி. மபரூருக்கு அர்த்தம் என்னன்னா நலவு செய்கிற ஹஜ்ஜி. மபரூருங்கிறது நல்லது. பிர்ரும்பாங்க. பிர்ருன்னா நல்ல காரியங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ஹஜ்ஜுல் மபரூர்னு சொல்கிறீங்களே, பிர்ருனா என்ன அப்படின்னு. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
3 பதிலை, ஒரு ஹதீஸிலே 2, இன்னொரு ஹதீஸிலே 1, மொத்தம் 3 பதில் சொல்கிறாங்க. ஹஜ்ஜுல் மபரூரா, பிர்ருனா என்னன்னு கேட்குறீங்களா? ஹஜ்ஜில் மபரூர்னா என்ன தெரியுமா? இத்ஆமுத்ஆம்னாங்க, உணவு தேவைப்படுபவர்களுக்கு உணவு வழங்குங்கள் என்றார்கள். உணவு தேவை உடையவர்களுக்கு இத்ஆமுத்ஆம். அங்கே பார்க்கலாம், நாங்கள் மினா டெண்டில் உட்கார்ந்துருந்தோம், மினா டெண்டில் இருக்கிறோம். அங்கே ஒரு ஆப்கானிஸ்தானை சார்ந்த 2 பெரியவர்கள் வழி தெரியாமல் தடுமாறிக்கொண்டு காலையில் இருந்து எங்கேயோ சுற்றிட்டு வர்றாங்க. எங்கெல்லாமோ சுற்றிட்டு அந்த டென்ட்டை கண்டுபிடிக்க முடியாமல், அவங்க டென்ட்டு தெரியல. இப்போ நாங்கள் டென்ட்டுக்கு வெளியில் போய் இந்த ரோட்டில் இருக்கிறோம். அவங்க அந்த வழியாக ஒரு மாதிரியான மயக்கத்தோடு, அப்போ நம்ம பார்த்த உடனே நான் கேட்டேன், ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன். உடனே உட்காந்து கொண்டாங்கன்னாங்க. எங்கள் டென்ட்டுக்குள்ளே போய் சாப்பாடு எடுத்து கொடுத்தேன். சுபஹானல்லாஹ், அந்த சாப்பாடு அவர் சாப்பிட்ட விதம், சாப்பிட்டதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, சாப்பிட்டுட்டு அவர் கையேந்தி துவா செய்தார் பாருங்க. ஒன்று அல்லாஹ் விடமாட்டான்னார், ஒன்று அல்லாஹ் விடமாட்டான், உனக்கு என்ன கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுப்பான். அவர் அந்த வார்த்தையை அவர் சொன்ன விதம் மெய்சிலுத்து போனேன். நான் சம்பாதிச்ச சாப்பாடு அல்ல, நான் சமைச்ச சாப்பாடு அல்ல, எனக்கு வந்த சாப்பாடு அது மிச்சம், அது எப்படியோ வீணாக போகிறது, அதல்ல விஷயம். அவரை பார்த்த உடனே அன்னைக்கு நான் கூட சாப்பிடலை, அந்த சாப்பாடை கொண்டு போய் அந்த 2 பேர்கிட்ட கொடுத்தோம். என்ன நிலை, கிட்டத்தட்ட பல வருஷம் ஆச்சு, இன்னும் என் கண்ணில் அது மறையவில்லை. வயசானவங்க 2 பேரும், ஆப்கானிஸ்தானில் பெரும்பாலும் வயசானவங்க தான் வர்றாங்க. ஆனால் தடுமாறி போய் பெருமானார் சொன்ன அந்த வார்த்தைக்கு பொருள் விளங்கியது. இத்ஆமுத்ஆம், ஹஜ்ஜுல் மபரூருக்கு கூலி சொர்க்கம் என்றால், ஹஜ்ஜுல் மபரூர் என்றால் என்ன? ஒப்புக்கொள்ளப்படுகிற இடம் எங்கே? அது நல்ல நிலைக்கு போகிற இடம் எங்கே? அல்லாஹ் கிடைக்கிற இடம் எங்கே? அவன் அடியாறுகளை மகிழ்வித்து பாருங்கள், அவன் அடியாறுகளின் முகத்தில் சிரிப்பை வைத்து பாருங்கள், அவன் அடியாறுகளை கண்ணியப்படுத்தி பாருங்கள், அங்கே ரப்பு கிடைப்பான் என்கிறார்கள் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ரசூலுல்லாஹ் இத்ஆமுத்ஆம், சாப்பாடு வழங்குங்கள். அப்போ ஹஜ்ஜில் நமக்கு இது ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எப்பமெல்லாம் நிறைய நேரங்களில் நம்ம டிராவல்ஸில் போகிறோம் பாருங்கள், நமக்கு சாப்பாடு பறக்கத்தான் செய்து வச்சுருப்பாங்க. அது எல்லாம் போய் ஒரு குறிப்பிட்ட டயத்தில் மிச்சமாகி மொத்தத்தையும் தட்டுவாங்க, மனசே கேட்காது. நான் அதை தட்டுற நேரம் நைஸாக வெளியில் போயிடுவேன். அதை சொல்கிறது, சில நேரங்களில் எங்கள் பக்கத்தில் இந்த ஹஜ்ஜு கமிட்டியில் வந்தவங்க சில நேரங்களில் சமைக்க முடியாது, அந்த மாதிரி நேரம் அதை டக்குன்னு எடுத்துகிட்டு பேக்கேஜில் போட்டு ஹஜ்ஜாட்ட சொல்லி கொண்டு போய் கொடுத்த நாட்கள் எல்லாம் உண்டு. ஆனால் அவங்க தூரத்தில் இருக்கும்போது அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது இல்லை. அருகாமையில் இருந்தால் உங்களுக்கும் சொல்கிறேன், உணவுகள் பெரிய பரக்கத். நமக்கு போக மிச்சம் வருகிற போது, அந்த மிச்சத்தை அவங்க கொட்ட நினைக்கிற போது, வாய்ப்பு கிடைக்கிற போது அது என்ன கொஞ்சம் எடுக்கலாம், யாருக்கு கொடுக்கலாம். இது மாதிரி மினாக்கள், மினாவிலே, அரஃபாத்திலே, முஸ்தலிஃபாவிலே ஹஜ்ஜிங்கிறது ஒரு பெரிய வாழ்க்கை, பெரிய அமல். அந்த ஹஜ்ஜி எப்போ செய்யணும், மினாவில் என்ன, அரஃபாத்தில் என்ன, இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அங்கே நீங்கள் போகிற போது விளக்குவேன். இப்போ ஹஜ்ஜிங்கிறது மபரூர், அதற்கு தான் சொர்க்கம்டாங்க ரசூல். மபரூருங்கிறது அல்லாவை அடியார்களில் பாருங்கள் என்றார்கள். அல்லாவை பார்க்க வேண்டிய இடம் அடியார்களின் முகம், அவர்களின் சிரிப்பில், அவர்களின் சந்தோஷத்தில். எனவேதான் ஹஜ்ஜில் 3 கூடாதுன்னு அல்லாஹ் ஹஜ்ஜில் அது 3ல் முக்கியமாக சொன்னான். ஒலா ஜிதால், ஹஜ்ஜில் சண்டை போட்டு விடாதீர்கள்ங்கிறான் அல்லாஹ். சண்டை போடுறது ஹராம். சண்டை போடுறதுனா என்ன? அஸ்ஸப்பு ஒல் மிரா, பெருமக்கள் எழுதுறாங்க, ஒருத்தரை ஒருத்தர் திட்டுவது, ஒருவரை ஒருவர் தாக்குவது, ஒருவர் மீது ஒருவர் சஞ்சலத்தை உண்டாக்குவது, ஒருவரின் உள்ளத்தை ஒருவர் காயப்படுத்துவது, வார்த்தைகளை கொட்டிவிடக்கூடாது ஹஜ்ஜிலே. அல்லாஹ் திருக்குரானிலே சொன்ன வார்த்தை, ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த வலா ரஃபஸா வலா ஃபுசூகா வலா ஜிதால். ஹஜ்ஜை நாடி விட்டீர்கள், ஹஜ்ஜை நியத்து வைத்து விட்டீர்களா, சண்டையிடக்கூடாது. 1000 தடவை சொல்லி தான் கூட்டு போகிறோம். ஆனால் நம்ம இழந்து விடுகிறோம் பொறுமையை. தாய்மார்களுக்கு சொல்கிறேன், ஆழமான இதயத்தில் பதிவு செய்யுங்கள். எத்தனை லட்சம் கொடுத்து போகிறோம், பெரிய விஷயம் அல்ல. தியாகம், வீடு, குடும்பம், மனைவி, மக்கள் எல்லாவற்றையும் விட்டு அல்லாவுக்காக போகிறோம். அல்லாவே கிடைப்பதற்கு காபாவை விட, ஹஜ்ஜை விட இன்னொரு இடம் உண்டா என்று கேட்கிறேன். ரப்பு கிடைப்பதற்கு உலகத்தில் ரப்பை எங்கும் தேடலாம். ரப்பு கிடைக்கிற இடம் புனித ஹரம், புனித ஹஜ்ஜி. அப்படிப்பட்ட இடத்திலும்
நம்முடைய உணர்ச்சியை கொஞ்ச நேரம் கட்டுப்படுத்தாமல் போனதாலே, கொஞ்சம் பொறுமையை கையாளாமல் போனதால், கோபத்திற்கு அடிமைப்பட்டதால், முன்கோபம் என்பதை கட்டுப்படுத்த முடியாமல் நீங்கள் தடுமாறி போனதால் அல்லாஹ்வையே சந்திக்க வேண்டிய இடத்தில் அந்த நசீபை இழக்குகிறோம். கொஞ்சம் கவனம் வையுங்கள். எவ்வளவு சொல்லி கூட்டு போனாலும் அங்கே அந்த கட்டுப்பாடை இழந்துடுறோம். சண்டை எவ்வளோ பெரிய சண்டை, ஒருத்தர் சண்டை போட்டார், போய் நான் பெரும்பாலும் அமைதியாக இருப்பேன், சொன்ன ஹஜ்ஜார் வேண்டாம்னு. அவருக்கு அதை ஜீரணிக்க முடியலை. என்ன ஹசரத்து கட்டுப்படுத்துறீங்க? அவர் பேசின பேச்சுக்கு நீங்கள் எனக்கு என்ன கண்ணியம் கொடுத்தாரோ அது எல்லாத்தையும் விட்டுட்டார். என்ன பேசுகிறீங்க ஹசரத் அப்படின்னு நான் அமைதியாகிட்டேன். அதான் சுன்னத்து. அவர் புரியலை. இப்போ போதையில் இருக்கிறார் அவர். அதுக்கு பின்னால் நினச்சி வருத்தப்பட்டார், ரொம்ப வருத்தப்பட்டார். ஹசரத் அவங்க சொல்ல கேட்டு கட்டுப்படுத்தி இருக்கணும். அந்த கோபமும் சண்டையும் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் நீடிச்சிச்சு. வேறு ஒன்றும் விவகாரம் அல்ல. மினா டெண்டில் சாப்பாடு எடுத்து கொடுக்கும்போது அவரை விட்டுட்டு அடுத்த ஆளுக்கு கொடுத்துட்டார். நடந்தது. எவ்வளோ பெரிய சண்டை! நான் சொன்ன எத்தனை தடவை சொல்லி கூப்பிட்டு வந்தேன். அல்லாவை அடைய வேண்டிய இடத்துல மிஸ் பண்ணிட்டீங்களே என்ன. இன்றைக்கும் அவரை நினச்சி வருத்தப்படுவார். இன்றைக்கி நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த பின்னால் புதிய நண்பர்கள் அதிகம். ஹஜ்ஜு நண்பர்கள், ஹஜ்ஜு நட்புங்கிறது சொர்க்க வரைக்கும் தொடரும். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் அப்படி நண்பர்கள் ஆக்கி வைப்பானாக. ஆனால் ஒரே ஒரு விஷயம், கோபத்தை அடக்கிருங்க. நீங்கள் கோபப்படுறமா இருந்தால் நாங்கள் கொஞ்சம் பக்குவமாக வெளியில் நோண்டு போயிடுவோம். நாங்களாம் நோண்டுக்கிடுவோம். நம்ம தெரிஞ்சு போயிடுவோம், இவங்களோட நம்ம போராட முடியாது, கொஞ்சம் விலகி விடுவோம். அது பெரிய ஆபத்தானது. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், ஒலா ஜிதால், அங்கே தர்க்கம் கூடாது. தர்க்கம் என்பதற்கு பொருள் எழுதுவாங்க திருக்குர்ஆனின் விளக்கத்தில். சபாப், ஒருவரை ஒருவர் திட்டுதல் கூடாது, ஒருவருக்கு ஒருவர் மோதுதல் கூடாது, ஒருத்தரை ஒருத்தர் பழிவாங்குகிற சொற்களை யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாமே நடந்து போயிருது ஹஜ்ஜில். அது ஹராம்னு எழுதுறாங்க. ஒரு ஹராமை போய் ஹஜ்ஜில் செய்வதா? ரொம்ப பெரிய கவனம். எனவே காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்ஆமு தஆம், ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்கு தானே சொர்க்கம் என்கிறீர்கள். ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜினா அல்லாவே கிடைக்கணும். அல்லாஹ் எங்கே கிடைப்பான்? இத்ஆமு தஆம், உண்ண கொடுங்கள். கிடைக்கிற போது நம்ம போகிறோம், டீ குடிக்க போகிறோம், 2 பேர் கூட வர்றாங்க, நம்ம காசை கொடுக்கணும்னு முந்துறது, போட்டி போடுறது. ஹஜ்ஜில் செலவை கணக்கு பார்க்காதீர்கள். ஹஜ்ஜில் செலவு கணக்கு பார்க்காதீங்க நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? அங்கே விசாலமாக செலவு செய்யணும். நிறைய ஹாஜிகள் சம்பந்தமில்லாமல் செலவு பண்ணுவாங்க. மக்காவில் வந்து கணக்கு பார்க்கறது, ரொம்ப யோசிக்கிறது. 10 ரியால் எடுத்தால் 10ல் டீ, ஒரு டீ எவ்வளோ? 2 ரியால்னா நம்ம ஊர் கணக்கு என்ன? அது பார்க்கவே கூடாது. நம்ம ஊர் கணக்கு பார்த்தீங்க, நீ டீயே குடிக்க மாட்டியா. நம்ம ஊர் கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. 5 ரியால் ஒரு டீன்னா, 1 ரியால் 23 ரூபா, 5 ஈயப்பா 130 ரூபாயா டீ வாண்டாம். அங்கே 130 ரூபா குடிச்சு நீ டீ குடிச்சேன்னா ₹1 1,00,000 நன்மை. 130 நம்ம நாட்டினுடைய பணமாக 130 லட்சத்தை கணக்கு பண்ணுங்க. நான் செலவு செய்யணும்னு சொன்னால் கணக்கு பார்த்து செலவு செய்யுங்கள் சொன்ன பாடம் ஒன்று இருக்கிறது. கணக்கே பார்க்காமல் செலவு செய்யுங்கள் சொன்ன பாடம் ஒன்று இருக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு எல்லைக்கு உட்பட்டவர்கள் அல்ல. வாழ்க்கை வெளிச்சத்தை தரும் அத்தனை பாதையிலும் அவர்களை வழிகாட்டி, வாழ்க்கையின் வெளிச்சத்தை காட்டும் எல்லா இடத்திலும் அந்த வெளிச்சத்தை காட்டும் இடம் நபி அவர்களுக்கு சொந்தம். ஹஜ்ஜில் கணக்கு பார்க்கக்கூடாது. விசாலமான செலவு. நம்ம போகிறோம், நம்ம ஒரு டீயை குடிக்கிறோம், நம்ம கூட 4 நண்பர்கள், அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்க. இத்ஆமு தஆம், உணவு கொடுத்தீர்கள். உங்கள் ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்படுகிற அடையாளங்களில் அதுவும் ஒன்று. இதெல்லாம் ஒரே வாய்ப்பு இல்லையா? வினாவுக்கு போவோம், கொஞ்சம் பசியாக இருக்கும், 4-5 பொருளை சாப்பிடுவோம், டக்குன்னு கூட இருக்கிறவங்களை கூப்பிட வைக்கிறது, கொடுக்கறது. அந்த விசாலம் என்பது ஹஜ்ஜில் வேணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாலமான உள்ளத்தை கொடு ரப்பேன்னு துஆ செய்தாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. இங்கிருந்து நம்ம போகிற போது நிறைய குணத்தை மௌத்தாக்கிட்டு போகணும். என்னென்ன குணத்தை மௌத்தாக்கணும்? இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜியில், மக்காவிலே, மதீனாவில் இருக்கிற போது அந்த பாடத்தை நடத்துவோம். என்ன அங்கே நடக்கிற பயானில் நீங்கள் கரெக்டாக கலந்துக்கிறணும். அதான் முக்கியம். கலக்கிறதுல எங்கேயாவது பஜாருக்கு போய் பொம்மை வாங்குறதுக்கும் அதை வாங்குறதுக்கும் போயிடுறது. போயிட்டு வந்து யாராச்சும் சொல்லுவாங்க, நீ அந்த பயன் கட்டியெல்லாம் கேட்கலையே, தனியாக ரூமுக்கு வந்து அசத்து காலையில் ஏதோ சொன்னியலாமா, கொஞ்சம் சொல்லுங்கள். எத்தனை தடவை தான் சொல்கிறது? அது பொதுவில் சொல்கிறது தான் பரக்கத்து. அதனால் இந்த மாதிரி இடங்களை மிஸ் பண்ணிடக்கூடாது. இங்கே இத்ஆமு தஆம் நாங்கள் 2வது சொன்னாங்க ரசூல், இஃஷாஉ ஸலாம், உங்களுக்கிடையே அதிகமாக சலாமை பரிமாறிக்கொள்ளுங்கள்.
ஒருவரை ஒருவர் சந்தித்து சலாமை பரப்புங்கள். சலாம் பரப்புகிற போதெல்லாம் சாந்தி ஏற்படும், சமாதானம் ஏற்படும், சண்டை வராதுங்கிறார். ஒருத்தர் நமக்கு சலாம் அலைக்குண்டா அதில் ஒரு பெரிய அன்பு தழும்புகிறது. ஹாத்தமுன் நபியின் சலாமை அதிகம் பரப்புதல் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜின் அடையாளம். ஆனால் ஹஜ்ஜில் அது ரொம்ப குறைவாக இருக்கும், ரொம்ப குறைவு. மினாவில் போகிறோம், எத்தனையோ பேரை பார்ப்போம், அரஃபாத்தில் பார்க்குறோம், சலாம் சொல்கிறதே இல்லை. இவர் வேலையை இவர் பார்த்துட்டு போகிறா, இவருக்கு 1000 கஷ்டம் இருக்கும், இவர் வெயில் தாங்க முடியாமல் சிரமப்படுவார். ஒருத்தர் வந்து என்னங்கன்னு கேட்டால் சலாம் சொல்கிறதுக்கு அங்கே நேரம் இருக்குது, சலாமே சொல்கிறது இல்லை. நாம சில பேரை சந்திச்சு அஜார் கஷ்டமாக இருக்கா, என்ன சிலத்து கஷ்டத்துக்கு விட்டுட்டு கஷ்டமாக இருக்காங்க ஆக்கியலும் என்னமோ நம்ம கொண்டு கஷ்டத்தில் இறக்கி விட்ட மாதிரி இல்லை. சலாம் சொல்லுங்கள். நல்லா பெரும்பாலும் வழியில் போகிறவங்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும், அந்த ஹாஜி சிரிச்சிட்டே பதில் சொல்வார். பதில் சொல்லிட்டு பக்கத்தில் பேசிட்டு போவார். இந்த கஷ்டத்தில் இந்த ஆள் சலாம் சொல்லிட்டு அலைகிறானே. இஃப்ஷாவு சலாம், சலாம் நோக்கம் என்ன? அவர் இருக்கிற கஷ்டத்திலிருந்து அவர் சலாமத்து பெறுவார். சலாம்னா ஈடேற்றம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுல் மப்ரூருக்காக கொடுக்கிற விளக்கத்தில் அங்கே சலாம் பரப்பப்பட வேண்டும். ஹாஜிகளுக்கு இந்த அமல் அங்கே குறைந்திருக்கிறது. அதிகமாக யாரை சந்தித்தாலும் முகவரி இல்லை, அவர் ஏதோ ஒரு நாட்டவர். அப்சுஸ் சலாம் அலா மன் அரஃப்த வ அலா மன் லா தாரிஃப். இமாம் புகாரி எழுதுவார் புகாரி ஷரீஃபிலே, சலாம் என்பதை பரப்பும் இடம் அறிமுகமானவர்கள் மாத்திரம் அல்ல, அறிமுகமே இல்லாதவர்களுக்கும் சலாமை பரப்புங்கள். சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகவரி பார்த்து சொல்லப்படுவதல்ல சலாம் என்ற வணக்கம், அது முகவரி இல்லாதவர்களுக்கும் சொல்லுங்கள். அவர் எந்த ஊரோ எந்த நாடோ அவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. சலாம் என்பது அவரையும் என்னையும் தொடர்பு படுத்துகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சலாம் சொல்லிட்டா சஃப்ல உட்கார்ந்துருந்தோம். நானும் ஒரு இந்தோனேஷியாக்காரரும் ஹரம் ஷரீஃபில் மக்ரிப் ஜமாத்துக்கு நெருக்கம். அவர் பக்கத்தில் உட்கார்ந்தாரு, நானும் உட்கார்ந்துருந்தேன். டக்குன்னு அஸ்ஸலாமு அலைக்கும், உடனே கையை பிடிச்சிக்கிட்டார். கையை பிடிச்சி குலுக்கி அவர் அரபியில் பேசினார். எந்த ஊர் எந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டார். நான் சொன்னேன், ஹரமில் உட்காந்து காபா பார்க்கணுன்னு வந்து உட்காந்துருக்கேன், நீ இங்கே உட்காந்து மணிக்கணக்கில் பேசுகிறதுக்கு சலாம் சொல்லியிருக்கேன், துவா செய்யுங்கன்னு. அப்போ அவர் சொன்னார், மகரிப் முடிஞ்சோன்னு பேசணுங்கிறார். எப்படி எனக்கும் அவருக்கும் தொடர்பு? அவர் இன்னும் பேச்சு பாக்கி இருக்குங்கிறார். ஒரு பெரிய விவகாரத்தையும் அவர் சொல்லிட்டு இருக்கார். எங்கே ஏற்பட்டுச்சு இந்த நட்பு? அதுக்கு பின்னால் காபாவில் சந்திக்கும் போதெல்லாம் சலாம் பரிமாறிக்கொள்வோம். கொஞ்சம் ஊருக்கு வாங்கன்னு அவர் கூப்பிடலை, அந்த அளவுக்கு நெருக்கமானோம். நெருக்கம் எதை வச்சு? அந்த சலாத்தை வச்சு. அவர் யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு அவருக்கு தெரியாது. தெளிந்து கொண்டார். நான் ஒரு கல்லூரியில் பிரின்ஸ்பாலாக இருக்கிறேன், என்னுடைய பேச்சில் அவர் விளங்கி கொள்கிறார். அவர் யாருன்னு நான் விளங்கி கொண்டேன். அவர் ஒரு பெரிய முதரிசா. இதையெல்லாம் எங்கே? அந்த ஒரு சலாம் கொடுத்த முகவரி. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுல் மப்ரூருக்கு என்ன விளக்கம் என்று கேட்டபோது, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு கூலி அல்லாஹ்வே கிடைக்கிறான், சுவனம் கிடைக்கிறது. ஒப்புக்கொள்ளப்பட்டது என்றால் என்ன என்று கேட்டதற்கு, மப்ரூர் என்றால் நலவு செய்கிற ஹஜ்ஜி என்று பொருள். என்ன நலவு? நீங்கள் சாப்பாடு கொடுங்கள், அங்கே தேவை நிறைய இருக்கும். இன்னொரு பக்கம் சலாமை பரப்புங்கள். இன்னொரு ஹதீஸில் 3வது பகுதி தய்யிபுல் கலாம், நல்ல இனிமையான மங்களமான மகிழ்ச்சியான இன்பம் தருகிற சொற்களை உங்கள் நாவுகள் பேசட்டும். தையிபுல் கலாம் அந்த ஹதீஸில் வருது, தீபுல் கலாம் ஒன்று இருக்குது. நல்ல சொற்கள், யார்கிட்ட பேசினா நல்ல வார்த்தையை பேசான். அங்கே போய் இந்த துர்க்குறிகளான வார்த்தைகளை, சங்கடம் கொடுக்கிற வார்த்தைகளை, இன்னொரு பக்கம் கொஞ்சம் விகாரமான சொற்கள் யூஸ் பண்ணக்கூடாது மக்காவில் இருக்கிற வரைக்கும். சில பேர் என்ன பேசுகிறமோ எல்லாம் பேசிடுறது, குத்தி பேசுறது, காயப்படுத்தி பேசுறது, இளமறை காயா பேசுறது. அதற்குள்ள இடம் அல்ல புனித 2 ஹரமும். குறிப்பாக தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஹஜ்ஜுங்கிறது மப்ரூர் ஆகணும். ஹஜ்ஜ மப்ரூருக்கு தான் கூலி, ஹஜ்ஜ மப்ரூருக்கு தான் சொர்க்கம், ஹஜ்ஜ மப்ரூருக்கு தான் ரப்பு. மப்ரூர் என்றால் என்ன என்று கேட்டபோது, மப்ரூர் என்று சொல்லி சொன்ன, அதற்கு தான் கூலின்னு சொன்ன நபி சொன்ன விளக்கம் இது. உன் பேச்சு இனிமையாகட்டும். நம்ம பக்கத்தில் உள்ளவர்கிட்ட பேசணும், அழகான சொற்களை யூஸ் பண்ணணும், இனிமையான வார்த்தை. அது வாய்ப்புகள் அல்லாஹ் கொடுக்கிற போது நம்ம பயன்படுத்தணும். அப்போ சங்கைமிக்க ஹாஜிகள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், நாம் பல பேர்களோடு பழகுவோம், பல நாட்டவர்களோடு. எல்லாரிடத்திலும் நம்முடைய உயர்வான நிலைகள் பெறப்பட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் என்றால் என்ன என்று கேட்டபோது அதற்கு சொன்ன பதிலில் ஒன்று ஹுஸ்னுல் ஹுலுக், நல்ல குணம் உன்னிடத்தில் புறப்பட வேண்டும் என்றார்கள்.
ஹஜ்ஜு என்பது மூமின்களிடத்தில் தான் நிறைவேறும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமானுடையவர்களை கொண்டே ஹஜ்ஜு நிறைவேறும். ஈமானுடையவர்கள் யார்? நல்ல குணமுடையவர்கள் என்று அந்த ஹதீஸ்ல விளக்குறாங்க. நல்ல குணம் என்கிட்ட வெளியாகிற இடம் அந்த இடம். பல பேர்களுடைய சந்திப்புக்கு பின்னால் என்னுடைய குணம்தான் அவர்களுக்கு எனக்கு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தும். என் குணத்தை கொண்டு நான் மூமின் ஆகிறேன். என் குணத்தை கொண்டு ஹஜ்ஜை ஒப்புக்கொள்ளப்பட்ட இடத்தில் ஆக்க முடிகிறது. இதெல்லாம் அங்கே நாம் காட்டுவதற்கு இங்கிருந்து நம்ம பழகணும், அதை உண்டாக்கிக்கிறணும். இப்போவுமே கோபம், காலையிலிருந்தே 2 ஆஜி சண்டை, சரியான சத்தம். ஆஜியே வரல, ஹாஜி கூட வந்து ஒரு சத்தம் போடுறாரு. இதெல்லாம் அந்த சத்தத்தை பார்த்து அவருக்கு சத்தம் வந்துடும். வேண்டியதில்லை. ரொம்ப கவனம் எடுங்கள், ரொம்ப கவனம். இந்த விஷயத்தில் நாங்கள் ஒரு தடவை இல்லை 100 தடவை சொல்கிறோம். எங்கள் கடமை நிறைவேறி விட்டதா நினைக்கல, அதுக்கு பின்னாலே வழிகாட்டுகிறோம். நோக்கம் ஒன்று தான், நாம் இந்த குணத்தை கொண்டு தான் மக்காவை நோக்கி பயணிக்கிறோம். நம்ம மனசில் பல நிலைகள்லாம் இருக்கும், அதையெல்லாம் மாற்றி அமைக்கணும். அன்றைக்கி ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், உங்கள் குணத்தை கொஞ்சம் மாற்றிக்கங்க, அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக மாற்ற முடியாதுங்கிறார். அது அவ்வளோ இதாக போல்ட்டாக சொல்கிறார். அதையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியாது, நான் பிறப்பிலிருந்தே உண்டான குணங்கிறார். நான் சொன்னேன், அதை மாற்றினா தானே வாழ்க்கை. வீட்டம்மா அடிக்கடி ஃபோன் பண்ணும், அதில் எங்கள் வீட்டுக்காரர் உங்கள் பயான் ரொம்ப விரும்பி கேட்குறாரு, அவரை கொஞ்சம் சொல்லி வைங்கன்னு. நான் சொன்னேன், நீங்கள் சொல்லியே கேட்கலன்னா நான் சொல்லி என்ன கேட்க போகிறார்? இப்போ நானெல்லாம் நிறைய இடத்துல நிறைய பேர் என்ன சொல்ல வாய்ப்பு இல்லை. என் மனைவி சொன்னால் நான் கேட்டுருவேன். என்ன ஹசரத் இவ்வளோ பலகீனமான ஆளாக இருக்கியோன்னு ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. என் மனைவியர்களுக்கு எனக்கும் விவகாரம் வந்தால் என் மனைவி ஜெயிக்க வச்சு அழகு பார்க்க நான் பிரியப்படுவேன், என் தோல்வியை நான் விரும்புவேன். நான் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா? சொல்லுங்களேன், சத்தமாமின்னு சொல்லுங்களேன். அது ஹஜ்ஜிக்கு போகிறதோட இந்த வேலையுமா பார்க்கணும்னு கேட்கக்கூடாது. என் தோல்வியின் நோக்கம் அதுவல்ல, என் பலகீனம் அல்ல அது. மாறாக என் உயர்ந்த குணத்தை தீர்மானிப்பது. நீ நல்லவன் என்று உன் மனைவிதான் சாட்சி சொல்ல வேண்டும். நான் நல்லவன்கிற சாட்சி சொல்ல வேண்டிய இடம் என் மனைவி இடத்தில் என்கிறார்கள் நபிகள் நாயகம். உன் மனைவி உன்னை நல்லவன் என்பானா, அல்லாஹ் உன்னை நல்லவனாக அங்கீகரிப்பான். அப்படி ஒரு கணவனாக நாம் வாழ வேண்டும் என்பதும் சாந்த நபிகளின் வாக்கு. இதெல்லாம் ஹஜ்ஜிங்கிறது நம்மளை மாற்றி அமைக்கணும். ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தால் நம்ம வீட்டுக்காரங்க சொல்லணும், அதில் எங்கள் கணவர் இப்போதான் ஹஜ்ஜிங்கிறது மனுஷனை மாற்றும்னா அதுக்கு சாட்சி எங்கள் வீடே போதும்னு சொல்ல, அந்த ஒரு வாழ்க்கை. அதே போல் உங்களுக்கும் நான் சொல்கிறேன், உயர்ந்த குணங்கள் உங்களிடத்தில் புறப்படட்டும். உங்களுக்குன்னு சில வேகதாபம்லாம் இருக்கும், அதையெல்லாம் அங்கே மறைத்தும் இல்லாமலும் ஆக்க வேண்டும். ஹஜ்ஜிக்கு போகிறோம், இது அல்லாவும் கிடைக்க வேண்டிய இடம். ஹஜ்ஜில் இன்னொரு பக்கம் சொர்க்கம் கிடைக்க வேண்டும், உத்தம நபியின் திருப்தி கிடைக்க வேண்டும். அதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியும் அதில் நாம் ஈடுபட வேண்டும். நான் அடுத்த பட்டத்தில் சீக்கிரமாக முடிச்சிருவோம். ஹஜ்ஜை பற்றி நிறைய விளக்கணும், அங்கே அதை விளக்கணும். 5 நாள் ஹஜ்ஜுங்கிறது. 5 நாள் துல்ஹஜ்ஜி பிறை 8, 9, 10, 11, 12 நாம் இருக்கும் நிலை வந்தால் 13. இந்த 5 நாள். 8ஆம் நாள் மினாவுக்கு போவோம், 7ஆம் நாள் தயாராகிறோம். 8ஆம் நாள் மினாவுக்கு போவோம், 7ஆம் நாள் நாம் மக்காவில் இருக்கிறோமோ மதீனாவில் இருக்கிறோமோ எங்கிருந்தாலும் அங்கே தயாராகிறோம். எப்படி தயாராகுவோம்? உம்ராவுக்கு தயாரானதை போல அழுக்குகளை நீக்கி முடியை நீக்கி எல்லாம் செய்து குளித்து சிறப்பாகி நீயத்தை வச்சுட்டு புறப்பட்டுடுறோம். ஹஜ்ஜிக்கு புறப்படுற போது சாலிஹீங்கள் பல நியத்துகளை வச்சாங்க மனசில். யா அல்லாஹ் உன்னை நோக்கி பயணிக்கிறேன், இனி உலகத்தில் யாரை நோக்கியும் நான் பயணிக்கக்கூடாது. அப்படின்னா என்ன? யார்கிட்ட போய் என் பிரச்சனையை சொல்லக்கூடாது. உன்னிடத்தில் நான் கேட்க வருகிறேன், இனி என் தேவையை துன்யாவில் யாரிடத்திலும் கேட்க மாட்டேன். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா? நீங்கள் யார்கிட்ட போய் உங்கள் பிரச்சனையை சொன்னாலும் காது கொடுத்து கேட்டு இந்த காதில் விட்டுருவாங்க. அல்லாஹ்ட்ட சொன்னால் உங்கள் பிரச்சனையை தீர்க்காமல் அவன் விடுறது இல்லைன்னு சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. இன்னைக்கு வேணும்னா நீ கேட்டது கிடைக்காம இருக்கலாம், அல்லாஹ் நாளைக்கு அதை கொடுத்துருவான், அல்லது இதுக்கு பகரமாக இன்னொன்று கொடுத்துருவான், அல்லது நீ கேட்டதற்கு சேமிப்பாக உயர்ந்த பதவியை சுவனத்திலாவது கொடுத்து விடுவான்டாங்க. அப்போ நான் கேட்டது மிஸ் ஆகுவதே இல்லை, கேட்டது மறுக்கப்படுவதும் இல்லை. அவனுக்கு பேர் சமீ உன் கரீபு என்கிறான். நான் கேட்டுக்கொண்டிருப்பவன், உன் பக்கத்திலும் இருக்கிறேன். இன்னொரு பேர் முஜீப், உன் கேள்விக்கு பதில் சொல்பவனும் நானே என்கிறான். அவன் கேட்பவன், இன்னொரு பக்கம் நெருக்கமாக இருப்பவன், இன்னொரு பக்கம் பதில் அளிப்பவன். இந்த 3 சிபத்து துன்யாவில் யார்கிட்ட இருக்குது? கேட்டுட்டு கேட்காத மாதிரி இருப்பாங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? பக்கத்தில் இருப்பாங்க, அவங்க தான் நமக்கு தூரமானவர்கள், எதிரிகளாக இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பதில் சொல்றது கொஞ்சம் கூட அவர்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. என்ன நமது கஷ்டத்தை சொன்னாலும் அந்த கேள்வி நல்ல கேட்குற மாதிரி கேட்டுட்டு அதுக்கு பின்னால் எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. அல்லாஹ் முஜீப், அல்லாஹ் கரீப், அல்லாஹ் சமீ. அவன் சொன்னதை கேட்பான், அருகாமையில் இருக்கிறான், அதற்கு பதிலும் சொல்வான். இது அவன் கொடுத்த வாக்கு, குர்ஆனிலே கொடுக்கிறான்.
நீங்கள் கேட்டால் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், எங்கிட்ட கேளு நான் பதில் சொல்வேன்னு சொன்னான். அவன் சொன்னால் லா யுஹ்லிஃபுல் மிஆதுன்னு அடுத்த வேற ஆயத்தில் சொல்கிறான், கொடுத்த வாக்கை நான் மீறுகிறவன் அல்ல. ஹஜ்ஜுக்கு போகிற போது நான் வைக்கிற முதல் எண்ணம், என் ரப்பை நோக்கி பயணிக்கிறேன், அவனிடத்திலேயே கேட்கிறேன், இன்ஷா அல்லாஹ் ரப்பே, உலகத்தில் யாரிடத்திலும் என் தேவையை சொல்லாமலும், யாரிடத்திலும் என் தேவைக்காக நான் ஏறி விடாமலும், நின்று விடாமலும், கையேந்தி விடாமலும் என்னை பாதுகாப்பாயாக. இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன், என் ஹயாத்தில் எனக்கு தெரிந்து ஒரு 15 வயசுக்கு மேல் இதுவரையிலும் அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலும் என் எந்த தேவையும் கேட்டதில்லை. எந்த தேவையும் அல்லாஹ்வை முன்னிறுத்தி பேசுகிறோம். என் வாழ்க்கையில் எந்த காலத்திலும் அல்லாஹ் என்னை கைவிட்டதில்லை. வெளிச்சமாக்கினான், பிரகாசமாக்கினான், எல்லா தேவையையும் வருகிற போதெல்லாம் நிறைவேற்றினான். அவனுக்கு தெரியும் இவன் என்னை தவிர யார்ட்டையும் கேட்க மாட்டான். அப்படி தெரிந்த ரப்பு கைவிடுவானா? விடமாட்டான். சாட்சி நானே. எத்தனை காலம் தேவை வந்த போதெல்லாம் உடனுக்குடன் கொடுத்தான். காரணம் அவனுக்கு தெரியும் இவன் வேற ஆள்கிட்ட கேட்கறது இல்லை, யார்ட்டையும் கேட்கறது இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க அசரத்துக்கு என்ன, அவ கையில் அவ இருக்கா இவ இருக்கா, எவ இருக்கிறாலும் அவள்கிட்ட போய் கேட்டா சொல்லுவா அசரத்தா. மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னதே இல்லையே. எத்தனையோ பெரிய மனிதர்களின் கையின் கீழ் அல்லாஹ் கொடுத்தான். எந்த பெரிய மனிதர்களும் இன்னும் என்னை விட்டும் தூரமாகவில்லை. என் துஆவை வேண்டி அவர்கள் நிற்கிறார்கள். காரணம் அவங்களுக்கு தெரியும் இவர் நம்மகிட்ட தேவையாக மாட்டார். உலகத்தில் தேவையானீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிடுவாங்க. உயிருக்கு உயிரானவர்களும் விலகுவார்கள் அவங்க பக்கம் நம்ம தேவையானால். உடன் பிறந்தவர்களும் திரும்ப திரும்ப அவங்கள்ட்ட போய் தேவையை கேட்டால் அவர்களும் அண்ணனை போல் காட்சி அளிக்க மாட்டார்கள், கொஞ்சம் முகத்தை சுளித்துக் கொள்வார்கள். கேளுங்கள் ரப்பிடத்தில். ஹஜ்ஜுக்கு போகிற போது சாலிஹீங்களும் சாலிக்கீங்களும் அல்லாஹ் உன்னை நோக்கி வருகிறேன், உன்னிடத்திலேயே கேட்கிறேன், இனி துன்யாவில் இன்னொருத்தர் வாசல்ல போய் என் தேவையை சொல்லும் நிலையில் என்னை நிறுத்தாமல் பாதுகாப்பாயாக. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. அல்லாமா இப்னுல் அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன்னு ஒருத்தர் பயணம் சொன்ன போது அவங்க படித்து கொடுத்த பாடம் நிறைய வருது. ஷைத்தானுக்கு போய் கல்லடித்தேன்னு சொன்னாங்க. அவங்க கேட்டாங்க ஷைத்தானுக்கு கல்லடிச்சா? அடித்த என்ன சொன்னாய்? பிஸ்மில்லாஹி ரஜ்மல்லி ஷைத்தான், அல்லாவின் பெயரால் ஷைத்தானை விரட்டுகிறேன் சொல்லி அடிக்கணும். கேட்டாங்க ஷைத்தானை விரட்டுறேன்னு அடிச்சியா? அடித்தேன். ஷைத்தானை விரட்டி விட்டாயா? ஆமாம் விரட்டிட்டேன். உனக்குள்ளே இருக்கிற ஷைத்தானை விரட்டினாயா? இல்லை. அந்த நீயத்தோடு நீ அடிக்காததால் நீ கல்லெறிந்தும் பயனில்லை என்றார்கள். ஷைத்தானை விரட்டுகிறேன் என்று சொல்லும் போது எங்கோ மினாவினுடைய ஜம்ராத்திலே 4-5 ஷைத்தான்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை விரட்டுகிறோம் என்றால் நியத்து வைத்தா? இல்லை. உன்னை கெடுக்கும் ஷைத்தான் உன்னுடன் இருக்கிறான். நீ எரியும் போது ரப்பே காலமெல்லாம் என்னை சருக வைத்தவன் பெராசையை போட்டான், பெருமையை போட்டான், ஆணவத்தை போட்டான், கஞ்சத்தனத்தை தந்தான், 1000 அற்ப ஆசைகளை வைத்து என் பார்வையை கெடுத்தான், என் இதயத்தை கெடுத்தான். அந்த ஷைத்தானை இன்றோடு நான் கல்லால் அடித்து விரட்டி விடுகிறேன் என்று நியத்து வையுங்கள். உங்களுக்குள் இருக்கிற ஷைத்தான் உங்களுக்கு கட்டுப்படுவான் என்று எழுதினார்கள். சாலிஹீங்கள் எப்படி பார்க்கிறாங்கங்கிற கல்லெறிவது என்பது ஏதோ ஒரு சடங்காக மாத்திரம், சம்பிரதாயமாக மாத்திரம். அங்க போய் கல்லடிக்கணும் என்பது அல்ல. எங்கட இருந்து காலமெல்லாம் என்னை சருக வைக்க துடித்துக் கொண்டிருக்கிற ஷைத்தானை அங்க போய் அடித்து விரட்டுகிறேன் என்ற எண்ணத்தில் புறப்படுங்கள். அந்த ஷைத்தான் இனி உங்களுக்கு முன்னால் அவன் கட்டுப்படுவான் என்று எழுதுகிறார்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹஜ்ஜுங்கிறது பாடம் பெற வேண்டிய வணக்கம், படிப்பினை பெற வேண்டிய வணக்கம், என்னை நான் அழகுபடுத்துகிற வணக்கம், என் பக்கம் அல்லாஹ்வினுடைய சிந்தனையை பரிபூரணமாக்குகிற ஒரு வணக்கம், இன்னொரு பக்கம் அல்லாஹ்வையே நான் அடைந்து கொள்வதற்கான வணக்கம். இதுக்கு பின்னால் ஒரு ஹாஜி எப்படி இருக்கணும்னு எழுதுறாங்க. 7வது நாள் குளிக்கிறோம், தயாராகிறோம், சுத்தமாகிறோம். நான் அன்னைக்கு கூட சொன்ன சுத்தமாக்கும் போது அது சொன்னாங்களே சோப்பு தேய்ச்சி குளிக்கணும், அழுக்க நீக்கணும், எல்லாம் முடிச்சிடணும். அதுக்கு பின்னால் அத்தரை கொஞ்சம் பூசணும். பூசிட்டு அல்லாஹ்ட துஆ செய்யணுமா? ரப்பே அழுக்கு இல்லாமல் வருகிறேன், சுத்தமாகி வருகிறேன், முகத்தை பளிச்சுன்னு ஆக்கிட்டேன், மேலே இருக்கிற அழுக்க நீக்கின சோப்பு போட்டு நீக்கி மனமாய் அத்தரை பூசிட்டேன். ரப்பே உன் தர்பாருக்கு இந்த சுத்த மாத்திரம் போதுமா? பத்தாதே ரஹ்மானே, என் கல்பில் 1000 சுத்தங்கள் இல்லாத அழுக்குகள் இருக்கிறது. நான் என் உடலை தான் மனமாக்க முடிந்தது, நீ என் கல்பை மனமாக்கி சுத்தமாக்குவாயாக.
அங்கே இருக்கிறது காமங்கள், பொறாமைகள், இச்சைகள், ஆயிரம் ஆயிரம் தீய சக்திகள், என்னை இத்தனை நாளும் வழிகெடுத்த குணங்கள், அவைகளை எல்லாம் ரப்பே நான் அழகாக்கினாது அங்கே எனக்கு கிடைக்கும், அன்பு கிடைக்கும், அருள் கிடைக்கும், தொடர்பு கிடைக்கும். கல்புல ஒன்று சுமக்கணும், ஒன்று சுமந்துட்டு வரணும், உன்னோடு நான் திரும்பணும். அது எப்போது கிடைக்கும்? இது சுத்தமாகணும். அல்லாஹ் எங்கே இருக்கிறான் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது அல்லாஹ் அடியார்களின் குலூபி இபாதிகள் மூமினின், மூமின்களின் இதயத்தில் இருக்கிறான் என்றார்கள். எந்த மூமினின் இதயத்தில்? காழ்ப்புணர்ச்சி உள்ள மூமினா, பொறாமை நிறைந்த மூமினா, காம சிந்தனைகள் மிகைத்து போய் தன் வாழ்க்கையே தவறாக ஆக்கிக் கொண்டிருக்கிற மூமினா, பொறாமைகளும் இன்னொரு பக்கம் கஞ்ச குணங்களும் நிறைந்திருக்கிற மூமினின் இதயமா? இல்லையே. நாம் இருப்பதற்கே பரிசுத்தமான இடம் தேவைப்படுகிறது. கொஞ்சம் நம்ம ரூமு கொஞ்சம் நல்லா இல்லைன்னா அந்த ரூமு வேண்டாம், வேற ரூமுக்கு போறோம். அல்லாஹ் இருப்பதற்கு அந்த இதயம் எப்படி இருக்க வேண்டும்? எனவே அல்லாஹ்வை அடைவதற்காக போகும் இந்த பயணம் எப்போதுமே வேணும் கல்பு சுத்தம். இப்போ அதை குளிச்சுட்டு துவா செய்யுங்கிறாங்க. எப்போ சோப்பை போட்டுட்டு அழுக்க நீக்கிட்டு அத்தரை பூசிட்டு அல்லாஹ் எல்லாம் சுத்தம் முடியும். இந்த சுத்தம் என் கையில் இருந்துச்சு, கல்பு சுத்தம் உன்னை சார்ந்து கொடுத்துருப்பே, உன்னை அடைய வருகிறேன், என் கல்பையும் சுத்தமாக்குவாயாக, அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. 8ஆம் நாள் மினாவுடைய காலையில் டென்ட்டில் கொண்டு இறக்கிடுவாங்க. மினாவில் 5 வேளை ஜமாத்தா தொழணும். லுஹர் 8ஆம் நாள் லுஹர், அசர், மக்ரிப், இஷா, 9ஆம் நாள் காலையின் சுபுஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 5 வக்தையும் மினாவில் தொழுதாங்க. 9ஆம் நாள் காலையில் சுபுஹ் சில நேரங்கள் நம்ம தொழ வாய்ப்பு இல்லை. என்ன அரஃபாத்தில் டிராஃபிக் பிரச்சனை, அது இது வாகனம் முந்திய வந்துடுது. அதனால் நம்ம ராத்திரி இஷாவுக்கு மேலே கூப்பிட்டு போயிடுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் 9ஆம் நாள் நம்ம அரஃபாத்தில் இருப்போம். அப்போ மினாவில் அரஃபாத்தில் குறிப்பாக ரொம்ப ரொம்ப பேண வேண்டிய 3 அமல். தொழுகையை ஜமாத்தில் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த ஜமாத்தோடு தொழணும். டென்ட்டில் ஒரு ஜமாத்து நடக்கும், ஒரு இமாம் நிற்பாங்க, அங்கே சுன்னத்துகளை நிறைவேற்றுங்க, முன்பின் சுன்னத்தை நிறைவேற்றுங்க. இபாதத் அதிகமாக இருக்கணும். ஹஜ்ஜினுடைய அமல்களில் சிறந்த அமல் எந்த ஹஜ்ஜின்னு கேட்டபோது அந்த ஹஜ்ஜில் நிறைய அமல்கள் நடக்கும்னாங்க. அந்த அமல்ங்கிறது நவாஃபில்கள் பேணப்படணும். நிறைய பேர் சுன்னத்தை தொழுகிறது இல்லை. ஏன்னா நம்ம ஹஜ்ஜுக்கே வந்துட்டோம், இனிமேல் சுன்னத்தெல்லாம் பெரிய இடத்துக்கு வந்த பின்னால் அந்த சின்ன சின்ன அமல் என்ன செய்ய போகுதுன்னு நினைக்கிறோம். நம்ம பெரிய அமல்களை குறைகளை விட்டும் பாதுகாக்க தான் சுன்னத்து. முன் சுன்னத்து பின் சுன்னத்தை அதான் செய்யுங்க, நிறைவேற்றுங்கள். அங்கே இருந்து அவுராதுகள் அதிகமாக பதுக்குருல்லாஹ் இந்தல் மஷ்அரில் ஹராம். அல்லாஹ் சொன்னான், நீங்கள் முஸ்தலிஃபாவில் வந்தால் என்ன செய்யணும்? அதிகமாக திக்ர் செய்யுங்கள். இதா அஃபதத்தும் மின் அரஃபாத், அரஃபாத்தை முடிச்சிட்டீங்களா, பதுக்குருல்லாஹ் திக்ர் செய்யுங்கள். திக்ர் செய்ய வேண்டிய இடம் ஹஜ்ஜி. அல்லாஹ்வுடைய திக்ர் நம்முடைய கல்பில் இருக்கணும், நாவில் இருக்கணும். இன்னொரு பக்கம் ஓடும் ரத்தம் எல்லாம் அவன் நினைவோடு ஓட வேண்டும். அது அங்கே தான் தயாரிக்க வேண்டிய ஃபேக்டரி இருக்கிறது, நம்ம நினைவுக்குள்ளே அல்லாஹ். எனவே அருமையானவர்களே, நேரம் ரொம்ப அதிகமாகுது. அப்போ 9ஆம் நாள் அரஃபாத்துக்குள்ளே வந்துடுறோம். வெறும் 5 நாள் அமலாக எடுக்கக்கூடாது. 5 நாளில் நான் எப்படி ஆகணும்? அங்கே போய் திக்கிற கூட்டணும், அவுராதுகளை கூட்டணும். இன்னொரு பக்கம் முன்பின் சுன்னத்துகள் ஜமாத்தோடு தொழணும். மினாவிலெல்லாம் நீங்கள் வந்து நான் ஞாபகப்படுத்துவோம், 12:15 லுஹர் அறிவிப்போம். ஆனால் நீங்கள் 11 மணிக்கு 10:30 மணிக்கு பாத்ரூம் போனால் தான் நீங்கள் ஒரு 11:45 திரும்ப முடியும். சில நேரத்தில் பாத்ரூமில் போய் 1 மணி நேரம் நிற்க வேண்டியிருக்கும். பாத்ரூமுக்கு 1/2 கிலோமீட்டர்லாம் இல்லை. என் டென்ட் இதுனா எதிர்த்து பாத்ரூம், அதில் 30 பேர் நிற்பாங்க, 20 பேர் நிற்பாங்க. நமக்கு முன்னால் நிற்கிறவங்க எல்லாம் 1 நிமிஷத்தில் யூரின் போயிட்டு வர்றவங்க இல்லை, லெட்டின் போகிறவர் நிற்பார். அதை விட பெரிய விஷயம், எல்லாரும் போயிட்டாங்கன்னு நான் எனக்கு முன்னால் ஒருத்தர் தான் நிற்கிறார். அவர் போயிட்டு வந்து நம்ம போயிடும் போது அவர் உள்ள போய் குளிச்சிக்கிட்டு நிற்கிறார். அவர் உள்ள போய் குளிப்பார், 10 நிமிஷம் குளிப்பார். அங்கே தான் எல்லாம் என்னை சோதிச்சு பார்ப்பான். நான் டென்ஷன் ஆகக்கூடாது. நின்று கதவை தட்டுறது, அடிக்கிறது அனுமதியே இல்லை. அவர் தேவை பூர்த்தி செய்கிறார். எனக்கு கஷ்டம்னா நான் நோன்ற வேண்டியது தான். இவ்வளவுக்கு மத்தியில் நான் போகணும். என் பக்கத்தில் என்னை கையை காட்டி பிடிச்சார். ஹஜி யூரின் அடக்க முடியலை அப்படிங்கிறார். நான் 15 பேருக்கு இடம் கொடுத்துட்டு 16வது ஆளாக நிற்கிறேன். எனக்கு நிற்கக்கூடிய 18வது ஆள் என்னை கையை பிடிச்சி எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கிறார். அவருக்கு எனக்கு முந்தி போய் ஒருத்தர் குளிக்க, இவருக்காக நான் இடம் கொடுத்து நான் நோள்றேன், இவர் எனக்கு முன்னால் ஓடுறேன். இதெல்லாம் அங்கே செய்ய வேண்டிய காலம் இது. செய்ய வேண்டியதை கொண்டு நான் பாத்ரூமுக்கு போன இடத்திலும் அல்லாஹ் சந்தோஷம் அடைவான். நான் போனது யூரின், அங்கே அல்லாஹ்வுடைய சந்தோஷம் கிடைக்கிறது. ஏன் கஷ்டப்படுகிறேன்? யூரின் போயிடும் காலில்ங்கிறார், வேஷம்பா போயிடுங்கிறார். அவருக்கு நான் இடம் கொடுத்து நேண்ட பாருங்க, என் ரப்பு எனக்கு அங்கே கிடைத்தான். என் ரப்பு அரஃபாவுடைய டென்ட்டுக்குள்ள கிடைக்கல, அரஃபாத்திலேயும் முஸ்தலிஃபாவிலேயும் பாத்ரூமின் பக்கத்தில் அல்லாஹ் கிடைத்தான். அடியார்களின் எங்கெல்லாம் அவர்களின் இன்பங்களை நாம் கொடுக்க முடியுமோ, துன்பங்களை துடைக்க முடியுமோ. அப்போ 5 நாளினுடைய அமல்களில் இது போன்ற காரியங்கள் நிறைய நடக்கும். விட்டுக் கொடுக்க வேண்டிய உள்ளங்கள் தேவைப்படும், விசாலமான மனநிலைகள் ஏற்படும், கோபங்களை மெண்டு விழுங்க வேண்டிய இடம். இங்கே நான் தயாரானால் இன்ஷா அல்லாஹ் என் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? இனி வீடு எவ்வளோ அழகாக இருக்கும், சொர்க்கம். அல்ஹம்துலில்லாஹ் 9ஆம் நாள் அரஃபாத்தில்
காலையில் 11 மணி 12 மணிக்கு துவங்கிடுவோம். ஒரு வாய்ப்பு கிடைச்சா குளிச்சுக்கங்க அரஃபாத்தில். அது பெண்களுக்கு சிரமமாக இருக்கும். ஆண்கள் மட்டும் எங்கேயாவது பாத்ரூமில் அங்கே தண்ணி வரும், ஒரு சின்ன பக்கெட்டு ஒரு 2 அள்ளு அள்ளி மேலே ஊற்றிக்கணும். அரஃபாத்தில் குளிக்கிறது ஒரு சுன்னத்து இருக்குது. அது வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்திக்கணும். ஒரு மாற்று துணி எஹ்ராம் துணி கையில் வச்சுக்கணும். உடுத்துட்டு போனதில் குளிக்கணும், இன்னொரு துணியை உடுத்துட்டு வந்துடணும். அல்ஹம்துலில்லாஹ். குளிக்கிறதுனா சோப் போட்டுலாம் குளிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஒரு 2 மக்கள் மேலே ஊற்றணும், உடம்பு நினைச்சிட்டோம் அந்த சுன்னத்து ஹயாத் ஆகிடும். 12 மணிக்கு உட்காந்து அமல ஆரம்பிக்கணும். அது இமாம்கள் உட்காந்து செய்வோம். அதுக்கு மாதிரி எப்படி செய்யணும்னு சொல்லி தருவோம். அங்கே துவா தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்ப ஹைரு துஆ துஆ அரஃபா. துஆவுடைய நாட்களிலும் துஆக்களிலும் மிக உயர்ந்த துஆ அரஃபாவுடைய துஆ நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்திலேயே ஹைரு துஆ ஒன்று இருக்குமா? மிகச்சிறந்த துஆ, அல்லாஹ்வின் பார்வையை நம் பக்கம் திருப்புகிற ஒரு துஆ, துஆ அரஃபா. அரஃபாவுடைய துஆன்னாங்க. அதனால் அரஃபாவில் ரொம்ப விசேஷமான துஆ ஹதரத் இருப்பாங்க. நம்ம இருப்போம், மற்ற உலமாக்கள் கேட்போம், கண்ணீர் வடிப்போம். நீங்கள் கண்ணீர் வடிச்சிருவீங்க. நம்ம கேட்டு முடிச்சுட்டாங்கன்னா பக்கத்தில் யாராவது டென்ட்டில் துஆ கேட்பாங்க, போய் கேட்கணும், திறந்த வழியில் நின்று கேட்கணும். வரிசையாக துஆவுக்காக இந்த நாள் கோவப்படக்கூடாது, வேகப்படக்கூடாது, சாப்பாடு ஒழுங்காக இருக்காது. எந்த நம்ம ட்ராவல்ஸில் 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து போகலாம். அந்த இடத்துல எல்லாம் சிரமப்பட்டு தான் சாப்பாடு கொண்டு வந்து சேர்க்க முடியும். சாப்பாடெல்லாம் அந்த இடத்துல நம்ம சாதாரணமாக மக்கள் இந்த மாதிரிலாம் அங்கே கிடைக்காது. அது அந்த இடம் அப்படிப்பட்ட இடம். ஏதோ அல்லாஹ் ரிசுக்கை தருவான். அந்த ரிசுக்கை நம்ம கொஞ்சம் என்ன கிடைச்சாலும் அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டுக்கணும். சுகர்லாம் உள்ளவங்க இருப்பீங்க, உங்களோட சில லக்கேஜுகளில் கொஞ்சம் பண்டங்களை வச்சுக்கணும், பிஸ்கட் அது இது வச்சுக்கணும். அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் பக்கம் நம்மை கொண்டு போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷைத்தானை பார்த்தேன் யஹஸ்ஸு துராப அலா ரஸிஹி, மண்ணை அள்ளி தலையிலே தூவுகிறான். ஷைத்தான் என்னைக்காவது மண் அள்ளி தலையில தூவானா? நம்ம தலையில தான் மண்ணை போட்டுட்டு அலைவான். நம்ம தலையில மண்ணை போடுகிற ஷைத்தான் தன் தலையிலே மண்ணை வாரி தூவிக்கொண்டான். நான் பார்க்கிறேன் என்கிற ராயித்து ஷைத்தான யஹஸ்ஸு அலா துராபிஹி அலா ரஸிஹி துராப். நான் ஷைத்தானை பார்க்கிறேன் மினாவின் மைதானத்தில் தன் தலையில் மண்ணை அள்ளி தூவிக்கொண்டான். எப்படி ஷைத்தான் மண்ணை அள்ளி தூவுகிறான்? விளக்கம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரப்பே உன் அடியார்களை கெடுக்கும் இடத்தில் நான் தூரமாகி விட்டேனே அல்லாஹ், உன் திருப்தி இவ்வளவு கிடைத்து போய்விட்டதே, இவர்களை பார்த்து நீ சந்தோஷப்படுகிறாயே, என்னால் தாங்க முடியவில்லை என்று ஷைத்தான் மண்ணை அள்ளி தூவிக்கொள்வான் என்கிறார்கள் நபிகள் நாயகம். அந்த இடத்திலும் நான் ஷைத்தானுக்கு இடம் கொடுக்கலாமா? கோபப்படலாமா? கோபத்தை அவனல்லவா கிளறி விடுகிறான். அங்கே நான் சண்டையிட்டு விடலாமா? அவன் அழுகும் இடம், கண்ணீர் வெடிக்கும் இடம், அதை பார்த்து அல்லாஹ் நம்மளை சந்தோஷப்படுற இடத்துல நம்ம எவ்வளோ மகிழ்ச்சியாக வேண்டும். அப்படிப்பட்ட இடம் புனிதமான அரஃபாத். அடுத்து நம்ம ராத்திரி முஸ்தலிஃபாவுக்கு போய் தங்கணும். முஸ்தலிஃபா ரொம்ப ரொம்ப விசேஷம். சாந்த நபிகள் மக்ரிப் இஷாவை முஸ்தலிஃபாவில் போய் தொழுகிறாங்க. முஸ்தலிஃபாவில் தான் ஷைத்தானுக்கு கல் எடுக்கணும், 70 கல் எடுக்கணும். முஸ்தலிஃபா அது திறந்த வெளி, ஒன்றுமே இருக்காது, படுக்க பாய் கூட இருக்காது, தர. சில நேரத்தில் தர சூடாக இருக்கும், ஆனால் ஒரு பாத்ரூம் இருக்கும், 2 பஸ்ஸு நிற்கும், அந்த பஸ்ஸுக்கு கூட ஒரு 10 பேர் படுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம குரூப் அப்படி போய் படுத்துக்கிடுவோம். இடம்லாம் இருக்காது, அவ்வளோதான். இன்னொரு குரூப் அந்த பக்கமாக படுக்க வைப்போம், இந்த பக்கமாக படுக்க வைப்போம். பார்க்கும் இடமெல்லாம், நடக்கும் இடமெல்லாம், வாகனம் வரும் இடமெல்லாம் மனிதர்கள். மனிதர்களே படுப்பார்கள், மனிதர்களே அழுகுவார்கள், மனிதர்களே கையேந்துவார்கள். அதுதான் முஸ்தலிஃபா. லைலத்துல் கத்ரை விட விசேஷமான ஒரு இரவு இந்த துன்யாவில் இருக்குதுன்னா அது முஸ்தலிஃபாவின் அந்த இரவுன்னாங்க. அதில் கொஞ்சம் நேரம் தூங்கணும், கொஞ்சம் நேரம் கண்ணீர் வடிக்கணும், கொஞ்சம் நேரம் திக்ரு செய்யணும், மக்ரிப் இஷா ஜம்மு செய்யணும். என்ன திக்ரு அங்கே வந்து சொல்லித்தரோம் இன்ஷா அல்லாஹ். இவ்வளவு உயர்ந்த இடம் முஸ்தலிஃபா. அந்த ராத்திரி அங்கே கழிக்கிறோம். பகலில் எஞ்சி தஹஜ்ஜத்தை தொழுதுட்டு சுபுவை தொழுதுட்டு அங்கேருந்து புறப்பட்டு 10ஆம் நாள், இந்த 9ஆம் நாள் தான் ஹாஜிகளுக்கு பெருநாள்னு எழுதுறாங்க. ஹாஜிகளுக்கு பெருநாள் எது? அரஃபாவுடைய நாள். யௌமுல் அரஃபா யௌமுல் ஈத். அரஃபாவுடைய நாள் நம்முடைய பெருநாள். ஏன் அல்லாஹ் சந்தோஷமாகிற நாள். நாம் அல்லாஹ்ட்ட நம்ம குற்றங்களை பூரா களைஞ்சிட்டு அன்று பிறந்தவர்களாக நான் மாறுவதும் மாற்றப்படுவதும் அந்த நாள். 10ஆவது நாள் பெருநாள் உலகம் பூரா கொண்டாடும். ஒரு ஹாஜி அன்னைக்கு தான் அங்கே போய் ஷைத்தானு கல்லடிக்கணும், தலைமுடி இறக்கணும், காபாவுக்கு தவாப் செய்ய வரணும், குர்பானி கொடுக்கணும். எல்லா வேலையும் நமக்கு அன்னைக்கு இருக்கும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு ஒரு பெருநாளுடைய பரக்கத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு புதுசாக அன்னைக்கு எஹ்ராமை களைஞ்சிட்டு உடுத்துவோம். 10ஆம் நாள் 11ஆம் நாள் நைட்டு 3 நைட்டும் மினாவில் தங்கணும். 10ஆம் நாள் 11ஆம் நாள் 12ஆம் நாள் இந்த நாட்களுக்கு இடையே ஹரமுக்கு வருவோம். எப்போ கூட்டு போகிறது உங்களை? சில பேர் காலையில் கல்லடிக்க போயிடுவாங்க, சில பேர் ராத்திரி போவாங்க. அவங்கெல்லாம் போயிட்டாங்களே, நம்ம போகலையே, நீ கவலையே படக்கூடாது. எந்த நேரத்தில் கூட்டு போனால் ஏதுவாக இருக்கும். உங்களுக்கு கல்லீரி அங்கே போய் காபாவோட தவாப் செய்ய லேசாக இருக்கும், சாய் செய்ய லேசாக இருக்கும். அந்த தவாபும் சாயும் கடமை நிறைவேற்றணும். எப்போ போனால் கரெக்டு. 10ஆவது நாளே போகணும் அவசியம் இல்லை. தோது பார்த்து ஏன்னா நான் 10ஆவது நாள் எல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி 7 மணி ஆகும். 7 மணிக்கு இங்கேருந்து அவர் அங்கே புறப்பட்டு போவார். வேஸ்ட்டு. ஏன் வேஸ்ட்டு? அவர் 7 மணிக்கு போனால் காலையில் 7 மணிக்கு தான் அங்கே திரும்புவார். காலையில் 7 மணிக்கு தான் திரும்புவார். என்னாச்சு? அன்றைக்கி ராத்திரி அங்கே படுக்காமல் ஆகிட்டு. ரைட்டு, அங்கே படுக்கலைன்னா மினாவில் குற்றம். பரிகாரம் கொடுக்கணும், பரிகாரம் கொடுக்கணும்.
அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், ராத்திரி படுக்க வைப்போம், படுக்க வச்சுட்டு மிட் நைட்டில் ஒரு 2 மணிக்கு எழுப்பி தஹஜ்ஜுதை தொழுவிட்டு 3 மணி வாக்கில் கூட்டு போவோம், காலையில் ஒரு 9-10க்குள்ளே மீண்டும் உள்ளே கூட்டு வந்துடுவோம். அந்த தோதுவுகளை பார்த்து இமாம்களாக வழிகாட்டிகளாக நாங்கள் வருகிறோம் என்றால் 100க்கு 100 அல்லாஹுவின் அன்பும் பொருத்தமும் எங்கே கிடைக்குமோ அந்த அமல்களில் உங்களை ஈடுபடுத்துவோம். நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும். நீங்கள் ஒத்துழைத்தாலும் கட்டுப்படாவிட்டாலும் அந்த நிலையிலேயே நாங்கள் இருந்து கொண்டிருப்போம். எப்படியாவது அல்லாஹ்வை நீங்கள் அடைஞ்சிடணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. அதனால் யார் அவங்க முந்தி போயிட்டாங்க, நம்ம பிந்தி வந்துட்டோம், அங்கே போய் போட்டி போடுற இடம் இல்லை. அவங்க வந்து சொல்லுவாங்க, நீ இன்னும் மக்காவுக்கு போகலையா, நாங்கள் நேற்றே போய் செய்துட்டு வந்துட்டோமே, ராத்திரி எங்கே தங்குனியோ, ராத்திரி பஸ்ஸில் இருந்தோம் பாரு, எங்கள் பஸ்ஸில் மக்காவிலே பஸ்ஸில் உட்காந்துருக்கார். அதெல்லாம் நம்ம அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்டுங்க வந்து பேசக்கூடாது. உடனே ஓடி வந்துடுறார், அதில் பார்த்தீங்களா அவங்க அன்னை கூட்டி போயிட்டு வந்துட்டாங்க, நம்ம அவங்களுக்கு விளக்கம் சொல்லி குறைப்பட்டு இருக்கக்கூடாது. எனவே சொல்வோம், என்ன ஹஸரத் சொல்லியிருக்காங்க, என்னென்ன நாங்கள் செய்கிறோமோ உங்களின் நலன் ஒரு பக்கம் கவனம், இன்னொரு பக்கம் அல்லாஹ்வின் பொருத்தம் உங்கள் மீது கிடைக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் 11-12 2 நாள் கல்லடிப்போம், இரவு அங்கே தங்குவோம். இன்ஷா அல்லாஹ் அதற்கு பின்னால் ஹஜ்ஜை முழுமையாக்கி நாம் முடித்து ஊருக்கு திரும்புகிறோம். அடுத்தடுத்த காரியங்கள் இந்த ஹஜ்ஜுக்கு இடையே நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டிய உயர்ந்த காரியங்களில் அல்லாமா இப்னுல் அரபி சொன்னார், நான் ஜம்சமை கொடுக்கும்போது 2 நியத்து வச்சு குடிச்சேங்கிறார். இப்னுல் அரபி என்ன நீ அவங்க பெரிய சூஃபி ஞானி, என்ன நியத்? நான் தண்ணியை குடிக்கும்போது சொல்வேன், அல்லாஹ் என்னுடைய இல்மும் ஈமானும் அதிகமாக வேண்டும் சொல்வேன், என் இல்மும் ஈமானும் அதிகமாகணும். அல்லாஹ் கொடுத்தான் அவ்வளவு கல்வியை கொடுத்தான். ஃபுத்துஹாத்துல் மக்கியான்னு ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க அல்லாமா இப்னுல் அரபி. அந்த கிதாபை படிக்கிறதுக்கு நான் ஒரு 10 வருஷம் காலேஜில் போய் படிக்கிறேன். அந்த கிதாபை படிக்கிறதுக்கு அவ்வளவு இல்ம கொட்டி இருக்கிறாங்க. பல பாகங்கள் எழுதியிருக்கிறாங்க, பல 1000 பக்கங்கள் எழுதியிருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, நான் ஜம்சமை குடித்தேன், குடிக்கும்போது என் இல்மு அதிகமாகணும், ஈமான் அதிகமாகணும். அல்லாஹ் இல்மை அதிகமாக்கினான். ஈமான் இருந்தால் தானே, ஈமான் என்கிட்ட இருக்க, ஈமானுக்காகன்னு கேட்டேன், ஆனால் ஒன்றை கேட்க மிஸ் பண்ணிட்டேனே, அதுவும் கிடைச்சிருக்குமே. என்ன வாப்பான்னு கேட்டாங்க, அமல் அதிகமாகணும்னு கேட்காம விட்டுட்டேன்னாங்க. அவங்க எவ்வளோ அமல் செய்தாங்க, ஆனால் அவங்க சொன்னாங்க, அமல் அதிகமாகணும்னு நான் கேட்டிருந்தா ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கிதாபுகளில் செலவழித்த நான் ஆயிரக்கணக்கான பகல் இரவுகளை இன்னும் நிறைய அமல்கள் நசீபாயிருக்குமே, அல்லாஹ் என் வாழ்க்கையில் நான் நிறைய அமல் செய்கிற வாய்ப்பை கொடு என்ற துஆவை நான் ஜம்சமை குடிக்கும் போது மிஸ் பண்ணிட்டேனேன்னு வருத்தப்பட்டார்களாம். அமலின் களஞ்சியமாக இருந்த அல்லாமா இப்னுல் அரபி உயர்ந்த இடத்தில் வாழ்ந்தவர்களும் அந்த இடத்துல சின்ன சின்ன குற்றங்கள் நடந்துவிடக்கூடாதுங்கிறது எவ்வளோ கவனம் வைக்கிறாங்க. எனவே ஜம்சம் நாட்டத்தை எல்லாம் கொடுக்குற இடம். நல்ல நியத்துகளை ஜம்சம் குடிக்கும் போது வையுங்க, அல்லாஹ் எல்லாத்தையும் கையில் கொடுத்துருவான் இன்ஷா அல்லாஹ். எனவே அப்படிப்பட்ட புனிதமான நமது ஹஜ் அல்லாஹ்வும் கிடைக்க வேண்டும், ரசூலின் திருப்தி கிடைக்க வேண்டும், இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தை நமக்கு தர வேண்டும். அப்படிப்பட்ட ஹஜ்ஜுக்கு நான் சொன்ன காரணங்கள் நிறைய உங்களுக்கு முன்னால் தந்திருக்கிறேன். அப்படி ஒரு வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் நாம் ஏற்படுத்த அல்லாஹ் இப்பவுமே கையேந்தான். ரொம்ப உயர்ந்த ஆளா, உங்கள்கிட்ட என்ன குறை இருக்குது உங்களுக்கு தான் தெரியும். அல்ல நீங்கள் சொல்லுங்கள், அல்லா நான் கொஞ்சம் கோவம் உள்ளவனாக இருக்கேன், சரி செய்து. அல்ல என் உள்ள விசாலம் இல்லை, சரி செய்து. அதற்கு இப்பெல்லாம் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் இங்கேருந்து நம்ம கூண்டு போகணும். இதான் நம்முடைய கட்டு சாதம். தஸவ்வது, இங்கிருந்து கட்டு சாதம் எடுத்துட்டு வாங்குங்களா. என்ன கட்டு சாதம்? இங்கிருந்து நீங்கள் கொண்டு வாருங்கள் அங்கே வர வேண்டிய காரியங்கள். இன்ன கைர ஜாது தக்வா, நீங்கள் கொண்டு வருகிற சாதங்களில் தயாரிப்புகளை கொண்டு வாருங்கள். பெட்டியை கட்டுறது, லக்கேஜில் பொருள் வைக்கிறது, சாப்பாடு வைக்கிறது, துணி வைக்கிறது, அதல்ல. நீங்கள் கொண்டு வருகிற சாதனங்களில் எல்லாம் மிகச்சிறந்தது. நீங்கள் நானும் என் ஹபீபும் எப்படி வாழச் சொன்னோமோ அந்த வாழ்க்கையை கட்டு சாதமாக எடுத்து வாருங்கள். எதை வேண்டாம் என்றோமோ அதை விடுவதை கட்டு சாதமாக எடுத்து வாருங்கள். இது தக்வாவின் பயணம். தக்வா என்றால் நான் சொன்னதை எடுத்து வாருங்கள், நான் விடச் சொன்னதை விட்டு வாருங்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக, நம்முடைய ஹயாத்தில் பறக்க செய்வானாக, சுகத்தில் பறக்க செய்வானாக, ஈமானிலும் நமது வாழ்விலும் பறக்க செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண் குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகளின் இல்மிலே, ஈமானிலே, அமலிலே, ரிசுக்கிலே பறக்க செய்வானாக. நம்ம குடும்பம் அவன் அமானிதத்தில் விட்டு செல்கிறோம், பாதுகாப்பானாக. இன்ஷா அல்லாஹ் ஹாஜியார் சில விளக்கம் கொடுப்பாங்க. அதுக்கு பின்னால் இங்கே துஆ ஓதி இந்த மஜ்லிஸ் கலையும். இந்த நேரத்தில் நம்ம கேட்குற துஆவுக்கு நிறைய பவர் இருக்குது. ஹஜ்ஜை பற்றி, உம்ராவை பற்றி பேசிட்டு நபியினுடைய மிகப்பெரிய காரியங்களில் அவங்களுடைய அன்பில் திளைத்து இருக்கிறோம். ஒரு உயர்ந்த உணர்வோடு இருக்கிறோம். இனி இந்த உலக கலப்புகள் வந்து குறைச்சிருங்க. இந்த ஆசைகள், சிந்தனைகள், அது இது எல்லாத்தையும் விட்டுறணும். முழுக்க தவஜ்ஜு இலல்லா, அல்லாவை முன்னோக்கும் ஒரு வாழ்க்கை இது. அது இங்கிருந்தே நம்ம இடத்தில் புறப்படட்டும். நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மனநிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. ஹயாத்தை கொடுக்கும் காலம் வரையிலும்
படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக, முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக. கைகால் ஆரோக்கியம் இல்லாதவங்க, நடக்க சிரமமானவங்க, கருணை உள்ள ரப்பே உன் கருணையால் தவாஃபில் நிறைய நடக்க சக்தி வழங்குவாயாக, அந்த வலியை இல்லாமல் ஆக்குவாயாக. மூட்டு வலி, முழங்கால் வலி இதெல்லாம் ரப்பே நீ கொடுத்தது. அந்த இடத்துல நிறைய நாங்கள் அமல் செய்யணும், ஓடணும், தவாஃப் செய்யணும், சயி செய்யணும். அதற்கு பலத்தையும் நீ நசீபாக்குவாயாக. இதயத்தில் துடிப்பும் ஆர்வமும் இருக்கிறது, அப்படிப்பட்டவர்களின் கைவிட மாட்டாய் ரஹ்மானை வழங்குவாயாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமாக்களின் உயிரோட்டமான துஆவை, ஹாஜிகளின் பாக்கியமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். இங்கே நம்முடைய டால்ஃபின் ஹஜ்ஜி சொசைட்டியின் உரிமையாளர் மரியாதைக்குரிய பதுருதீன் ஹாஜி அவர்கள் நம்ம கூட இருப்பாங்க. ரொம்ப அமைதியானவங்க, ரொம்ப எதுலேயும் கோபமெல்லாம் பட மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. என்ன காரியமும் நம்ம சொன்னால் மாற்றுறாங்க. ராத்திரி ஒரு சாப்பிட்றோம், ஒரு சாப்பாடு கொஞ்சம் மாற்றி அமைச்சிருவாங்க. என்ன சின்ன சின்ன அசௌகரியங்கள் அதை சரி செய்துக்கலாம். அதுக்காக நம்ம வேகப்படலாம் கூடாது. என்ன செய்யணும் அதை நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லுங்கள். ஹதரத் இருக்கிறாங்க, உமரை பாருங்க ஹதரத், எதனாலும் சொன்னால் சரி செய்துக்கலாம். அந்த விஷயத்தை சரி செய்கிற வழி இருக்க. நம்ம வாட்டில் சத்தம் போட்டுட்டோம்னா கூட 2 பேர் சத்தம் போடுவாங்க. அதனால் என்ன ஒன்றும் ஆக போகிறது இல்லை. நம்ம ஹஜ்ஜில் பலகீனம் ஏற்படுது, அந்த இடத்தினுடைய கண்ணியம் குறையுது. அதை நம்ம காரணமாகிவிடக்கூடாது என்று ரொம்ப ரொம்ப ஆழமாக அழுத்தமாக சொல்லி, விசாலமானவர்களே நம்மோடு இருக்கிறார்கள். இங்கே வரக்கூடியவங்க யாரும் குறுகிய உள்ளமுடையவர்கள் அல்ல, விரிந்த உள்ளமுடையவர்கள். அந்த உள்ளத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்துதான் தாயகம் திருப்ப வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்ற உயர்ந்த துஆவோடு என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.